ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார் இல்லையா, அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்டர்வியூவில் அந்த விஷயத்தில் அவர் பேசின ஒரு விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகி பத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த வாடகை வீட்டுக்கு போனோன்னு வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு, வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு கொட்டுது, உள்ள போன பெருசா சார் தெரியும் நம்மளுக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போறதுக்கு அப்படி இருக்கு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. மக்களை தெருநாய்ங்க அப்படின்ட்டு ஒப்பிட்டு பேசினதா ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் சொல்ல வர விஷயங்கள் என்னன்னா, ஒரு வீட்டுக்கே இவ்வளவுனா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடு. நிறைய பேர் நிறைய ஊடகத்துலையும் சரி, இவர் எப்படி மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசலாம், மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசியிருக்கார் ராகவா லாரன் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு அவருக்குமே ஒரு பிளாக் மார்க்காக இது வந்து ஏற்பட்டுருச்சு. அவங்கள நான் தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நான் வந்து மோசமானவன் கிடையாது, நான் பேசின விஷயத்த சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஏன்னா ஒரு சொன்ன வர்ற விஷயத்த வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும்போது ஊரே அழும் சார். திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தலில் டிவிகே சார்பில் யார் நிற்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெரிய ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் தான் திருச்சி கிழக்கில் ஒருவேளை டிவிகே சார்பில் ராகவா லாரன்ஸை நிற்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. தமிழக அரசியலில் இப்போ புதுசாக அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி நிறைய விஷயங்களாக நிறைய புதிய புதிர்களாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான விஷயமாக தான் இப்போ ரீசெண்டாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்றத மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும், உங்ககிட்ட வந்து அதை ஒப்படைச்சிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று அதாவது இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார் இல்லையா, அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்டர்வியூவில் அந்த விஷயத்தில் அவர் பேசின ஒரு விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகி பத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மக்களை தெருநாய்ங்க அப்படின்ட்டு ஒப்பிட்டு பேசினதா ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதில் அவர் சொன்ன விஷயங்கள், சொல்ல வர்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, வீடு வெளியில் பார்க்க நல்லா இருந்தால் மட்டும் போதுமா, உள்ளே போகிற நேரம் பைப்பு சரியில்லையா, ஃபேன் சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுமா, ஒர்க் ஆகுமா, அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. இது எதுவுமே பார்க்காம வீடு வெளியில் இருந்தால் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்ற மாதிரியும், அப்புறம் வந்து ஒரு தெருக்குள்ளே போகிறப்போ புதுசாக அந்த வீடு அந்த என்ட்ரி ஆகிற தெருக்குள்ளே போகிறப்போ புதுசாக யார் வந்தாலும் இந்த தெரு நாய்கள்லாம் குறைக்கும். அதுக்கு வந்து பிஸ்கட் போட்டால் சாப்பிட்டா அமைதியாக இருந்துடும். இன்னும் ஒரு சில தெருநாய்கள் வந்து பிரியாணி தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை மக்களை தான் அவர் வந்து தெருநாய்களாக கம்பேர் பண்ணி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் சொல்ல வர விஷயங்கள் என்னென்னா, அந்த வீடு என்ட்ரி அந்த தெருக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்போ தெருநாய்கள் இருப்பாங்க, அது வந்து அவங்க வந்து ஒரு இயல்பான ஒரு எடுத்துக்காட்டை தான் சொல்லியிருக்காரே தவிர அந்த தெருநாய்கள் மக்கள் தான் அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்ல வரலங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா, அவர் சொல்லியிருக்க விஷயத்த நல்லா நோட் பண்ணி பார்த்தா கேட்ட கேள்வி என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து அதாவது சிஎம் விஜய் சாரோடைய 30 நாள் ஆயிருக்கு இல்லையா, அவருடைய முதலமைச்சராக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது ஒரு 30 நாளுக்குள்ளே நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒரு எடுத்துக்காட்டாக அந்த வீடு அந்த தெருநாய்களை வச்சு சொல்லியிருக்காரு. இதை நிறைய பேர் நிறைய ஊடகத்துலேயும் சரி, இவர் எப்படி மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசலாம், மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசியிருக்கார் ராகவா லாரன் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு அவருக்குமே ஒரு பிளாக் மார்க்காக இது வந்து ஏற்பட்டுருச்சு. அதுக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி ட்வீட் மாதிரி போட்டு போஸ்ட்டும் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு சொல்லலை, ஏன்னா மக்கள் தான் என்னுடைய முன்னோடி, அவங்கள வந்து
கிட்டத்தட்ட நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிறேன். அவங்கள நான் தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நான் வந்து மோசமானவன் கிடையாது. நான் பேசின விஷயத்த சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஏன்னா ஒரு சொன்னவர் விஷயத்த கரெக்டாக புரிஞ்சிக்காமல் வேற ஒரு விதமாக கன்வே பண்ணி அதை வந்து பல விஷயத்தோட சிங்க் பண்ணி அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கு இல்லையா, அது புரிஞ்சு கொள்ளதுலேயே மிக மோசமான ஒரு புரிதலாக இப்போ ரீசெண்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரலாமா வேண்டாமாங்கிற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட விட்டுருக்காரு இல்லையா. அப்படி ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் முக்கியமான முடிவு, பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் நான் எப்போதுமே மக்கள்கிட்ட ரசிகர்கள்கிட்ட கேட்டு தான் எடுப்பேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த மக்கள்கிட்ட கேட்டு எடுக்கிறவர் எப்படி மக்களை வந்து ஒரு தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை போட்டு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த பிஸ்கட்டு பிரியாணிலாம் கொடுத்தா நாய் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி எப்படி இந்த ஒரு கொச்சையான ஒரு வாதத்தை வந்து அவர் வைப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னன்னா, திருச்சி கிழக்கில் வந்து ராகவா லாரன்ஸ் நிற்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இப்போ இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு. ஏன்னா நிறைய மீடியாவில் நிறைய பேர் வந்து திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் நிற்க போகிறாரா, டிவிக்கு சார்பில் நிற்க போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இடையில பரவச்சு இல்லையா. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுற விதமாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு 18 நிமிஷம் பேட்டியில். அதில் எல்லா ஸ்டோரியும் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக சரி இவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, அந்த மாதிரி நிற்க போகிறாரு அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட்னு வச்சுட்டாரு. சரி நமக்கு என்னடா அவர் சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்லலை, சரி வரவாரா வரலையான்னு அதுக்காக ஒரு ஆன்சர் சொல்லுவாருன்னு பார்த்தா அதுவும் சொல்லலை, என்ன தான் முடிவில் இருக்காருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நேற்று வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி செட் பண்ணி ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் வந்து நல்ல முடிவாக எடுத்திருக்கேன், அது அரசியலுக்கு வரலாமா வேண்டாமாங்கிறத சொல்கிற விதமாக ஒரு அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி மேடை மாதிரி போட்டு அதில் அவர் வந்து அவரோட அம்மா அப்புறம் தம்பி அப்புறம் ரசிகர்கள் எல்லார் முன்னிலையிலும் அந்த விஷயத்தை வந்து நான் தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கூட திருச்சி கிழக்கில் வந்து அவர் நிற்பாரா இல்லையாங்கிறது கூட அவர் வந்து சொல்லலை. ஏன்னா அதுக்கான மேடை தான் அது போட்டிருக்கேன், அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இன்னும் ரொம்ப காலம் இல்லை, கொஞ்ச காலத்தில் அதுக்கான ஆன்சர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வருது இல்லையா, இப்போ வந்து இடையில வந்து ஒரு 5 இடத்துல வந்து பை எலெக்ஷன் நடக்க போது. திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தலில் டிவிகே சார்பில் யார் நிற்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெரிய ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் தான் திருச்சி கிழக்கில் ஒருவேளை டிவிகே சார்பில் ராகவா லாரன்ஸை நிற்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் வந்து தோத்தாலும், அதாவது டிவிகே சார்பில் வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னா அது டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்சி ஆரம்பித்த அதாவது கொஞ்ச காலத்துலேயே வந்து ஒரு இடைத்தேர்தலை கூட ஆளுங்கட்சி ஜெயிக்க முடியலன்னா அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு சரியான ஆளை நிப்பாட்டணும் இல்லையா, அதுக்காக தான் டிவிகே சார்பில் ராகவா லாரன்ஸை நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கில் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து ஒரு கணிசமான முறையில் இருக்குங்கிறதுனால ராகவா லாரன்ஸை நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும், திருச்சி கிழக்கில் லாரன்ஸ் நிற்க போகிறார் அப்படின்ற மாதிரி. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள், ஏன்னா ரஜினிகாந்துக்கும் அரசியலுக்கும் ரொம்ப ஒரு பந்தம் மாதிரி ஒட்டிக்கிட்டே வருது. ஏன்னா ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. யார் அரசியலுக்கு வந்தாலும் குறிப்பாக ஒரு நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் கூட அதை வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பேச்சை வச்சு தான் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவருடைய பேச்சுக்களும் அவருடைய ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. குறிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சார்பில் அவரோட ரசிகர் மன்றம் வாயிலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ரஜினிகாந்த் அவருடைய புகைப்படத்தையோ அவரோட பெயரையோ எந்த அமைப்பும் எந்த கட்சிக்காரங்களும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா,
அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் ராகவா லாரன்ஸ் அவர்களாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக பேசுகிறப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை சொன்னதாகவும், அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களோட மீட் பண்ண விஷயங்கள், அவங்கள்ட்ட எதுனாலும் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண அந்த கிளாரிஃபிகேஷன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் சொன்னாங்க இல்லையா, இதில் வந்து அதிகமாக அவங்களுடைய ரஜினிகாந்த் அவரோட பேர் அதிகமாக பகிரப்பட்டு வர்றது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் ஒரு சில இடத்துல போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வால் போஸ்டர் மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஓகே, இந்த மாதிரி ரஜினி ஃபோட்டோவையும் அவங்களுடைய பெயரையும் எந்த கட்சிக்காரங்களும் எந்த அமைப்புக்காரங்களும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்துருப்பீங்க, டிவிகேயில் வந்து மாற்று கட்சியினர் வந்து அதிகமாக இணைகிறதா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா முன்னாள் அமைச்சர், அதாவது கடம்பூர் ராஜு வந்து இணைஞ்சதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அதிமுகவில் இருந்ததுலேயே முக்கியமான அமைச்சரில் இவரும் ஒருத்தர், இவரே டிவிகளை ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ இருக்காங்களா விஜயதாரணி, அவங்களும் இப்போ இணைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வரிசையாக நிறைய மாற்று கட்சியினர் இணைஞ்சிட்டு வராங்க இல்லையா. இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு விழா மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து ஒரு விழா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிடலை. அதுக்கு பதிலாக மீதி உள்ள முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்களே, செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா, அப்புறம் ஆனந்த் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிட்டு அதில் வந்து பல விஷயங்கள் பேசினாங்க. அதில் குறிப்பிடும்படி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது, அதிமுக கூடாரமே சரிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு அவங்க வச்சு சொல்லியிருக்காங்களோ இல்லையா, ஆனால் அந்த அளவுக்கு கண்டிப்பாக அது உண்மையான ஒரு விஷயம்தான் கூட. ஒரு கட்சி பல வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேரூன்றி நின்றுக்கிட்டு இருக்க ஒரு கட்சி, அந்த கட்சியில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கட்டும், இப்போ அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே டிவிகேவை நம்பி டிவிகேல சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, அந்த கட்சியோட பலத்தை விட அவங்க சேர்ந்துருக்காங்களா ஒரு கட்சி, அந்த கட்சியோட பலத்தை தான் எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறதா இந்த விஷயத்தில் முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்சியை விட்டுட்டு இவ்வளோ நாள் அந்த கட்சியில் ட்ராவல் பண்ணதை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்து கொஞ்ச காலத்தில் ஆட்சி பிடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கே வந்து ஹைலைட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை, அந்த மாதிரி ஒரு பிரேக்கை வந்து விஜய் அவர்கள், அதாவது சிஎம் விஜய் சார் வந்து உண்மையிலே படைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான விஷயமாக இருக்குது. அதில் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இவ்வளோ நாளாக டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது உண்மையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமாக வருது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா உடனே டக்குன்னு ரியாக்ட் ஆகுது இல்லையா. அங்கே ஒரு பதிலுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று வருது, இங்கே ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்கன்னா அங்கே ஒன்று டக்குன்னு ஒன்று வருது. இப்போ கூட ரீசெண்டாக நிறைய விஷயங்கள், இந்த கரண்ட்டு கட்டு, அப்புறம் இந்த பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. இதுக்கு உடனே அங்கே ரியாக்ட் வர்றதுனால தான் டிவிகேவோட அந்த கவர்னன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதிகமாக மக்கள்கிட்ட ஒரு போய் சேருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, உள்ளாட்சி மேயர் எலெக்ஷனாக இருக்கட்டும், உள்ளாட்சி எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன்லாம் டிவிகே வந்து கண்டிப்பாக ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது ஏற்கனவே கரண்ட் கட்டு ஒன்று பண்ணி டிவிகே மத்தியில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்காங்க டிவிகேக்கு. இப்போ வந்து அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயமா இவங்க சைட்லேருந்து பாசிட்டிவாக அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த கரண்ட் கட்டு விஷயங்கிறது ரொம்ப தவிடுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாற்று கட்சியினர் டிவிக்கில் இணைஞ்சது ஒரு பக்கம் பலமாக இருந்தாலுமே ஏற்கனவே இருந்தாங்களே, ஏன்னா அவங்க அந்த கட்சியை விட்டு வந்ததுக்கான நிறைய பேர் சொல்கிற காரணம் என்னென்னா, எங்களுக்கு வந்து அந்த கட்சியில் ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, எங்களை வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்திருக்காங்க. ஆனால் டிவிக்கில் அதுக்கான பாசிபிள் இருக்குமா இருக்காதான்னு பார்க்குறப்போ, ஆனால் இவ்வளோ நாளாக டிவிக்கில் வந்து உழைச்சிருக்காங்க இல்லையா, மக்கள் இயக்கத்திலேருந்து இப்போ டிவிக்கு ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, நம்ம கட்சியில் நம்ம இவ்வளோ நாளாக இருந்திருக்கோம், நமக்கு கொடுக்காத அந்த பொறுப்பு பதவி அப்படிங்கிறது புதுசாக வந்தவங்களுக்கு கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்களாம் ஸ்லீப்பர் செல்ஸாக அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி மாற்றுக் கட்சியினர் வந்து தொடர்ந்து டிவிக்கில் இணைஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் இவங்களோட பலம் அதிகமாக இருக்குமா ஒரு பக்கம் அந்த கண்ணோட்டத்தை பார்த்தாலுமே, இன்னொரு பக்கம் அவங்க மேலே லேசாக ஒரு பக்கம் டவுட் பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழக அரசியலில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பரபரப்பான விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.